ஹாய்! இன்னைக்கு நான் பார்க்க போகிறது சுவையான பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், வடகம் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நான் கொஞ்சம் வடகம் போட்டிருக்கேன். இப்போ மெலிசா நறுக்கிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா மெலிசா நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தோல் உரித்து வச்சுருக்க பூண்டு, இது நீங்கள் சின்ன சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம், அது மாதிரி முழுசாகவும் போட்டுக்கலாம். ஸோ இதையும் நல்லா எண்ணெயிலே வறுத்துடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2லேருந்து 3 அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ இது நல்லா குக் ஆகட்டும், நல்லா பேஸ்ட் மாதிரி வரட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஒரு 1/2 ஸ்பூனில் அளவுக்கு நம்ம நார்மல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், 3 ஸ்பூன் அளவுக்கு நார்மல் வீட்டு மிளகாத்தூள், இது நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு குழம்பு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குழம்பு திக்காக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி, திக்கான புளியை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு நல்லா திக்காக வரும். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான